ஒரு காக்கா என்ன பண்ணுது, உயிரோட ஒரு புடிச்ச எலிய வந்து தன்னோட கால்ல இறுக பச்சுக்கிட்டு பறந்து போய்க்கிட்டு இருக்கு. அதுகிட்ட போராடி எலி வந்து கீழ விழுந்துருது. அப்போ ஒரு முனிவர் தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட மடியில விழுந்துருது. ஆனா இது பயந்துட்டே இருக்கு. ஆனா முனிவர் வந்து எலி மேல இறக்கப்பட்டு அந்த எலிய வந்து ஒரு பொண்ணா மாத்தி வளர்ப்பு மகளா வளர்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. திருமண வயசு வந்த உடனே நம்ம பொண்ண வந்து இந்த உலகத்திலே வலிமையானவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு சூரியன்ட்ட போய் கேட்கிறாரு. அப்போ சூரியன் சொல்லுது, "என்ன மறைச்சுக்கிட்டு வர்றது மேகம் தான். அதனால மேகம் தான் வலிமையானது." அப்போ மேகத்திட்ட போய் கேட்டோனே, "என்ன வந்து காற்று தான் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகுது. அதனால காற்று தான் வலிமை. அங்க போய் கேளுங்கன்னு" சொல்லுது. காற்றுட்ட போய் சொன்னாக்க, "எனக்கு வந்து மழை தான் ரொம்ப அசைக்க முடியாதது. அதனால மலைகிட்ட போய் நீங்க கேளுங்கன்னு" சொல்லுது. மலைகிட்ட போய் கேட்டாக்க அது சொல்லுது, "என்ன இவ்ளோ பெரிய மலையும் வந்து கொடைஞ்சுகிட்டு வர்றது எலி மட்டும் தான். அப்போ எலிகிட்ட போய் கேளுங்க" அப்படின்னு சொல்லுது. அப்போ இவரு என்ன பண்றாரு, தன்னோட பொண்ண எலியாவே மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுர்றாரு. பாத்தீங்களா? இந்த உலகத்துல வலிமைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அதாவது மனிதர்கள்ட்ட பலமும் உண்டு, பலவீனமும் உண்டு. அந்த பலவீனத்த மாத்துற சக்தி வந்து கடவுள் நமக்கு குடுத்தது அறிவு மட்டும் தான். அப்போ முயன்றால் முடியாதது எதுவுமே இல்ல.